Unit 1 Laws of Mass, 5th problem. A ball of mass 1 kilogram moving with a speed of 10 meter second to the power minus 1 rebounds after a perfect elastic collision with the floor. Calculate change in linear momentum of the ball. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பால் இருக்குது, அதனோட மாஸ் 1 கிலோகிராம். இப்போ அந்த பந்து பார்த்தோம் அப்படின்னா வேகமாக உருண்டு வருது. எவ்வளோ வேகத்தில் வருது அப்படின்னா 10 மீட்டர் பர் செகண்ட். இப்போ அந்த பந்து தரையில் மோதிட்டு அதே வேகத்தில் திரும்ப வருது, எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதனோட லீனியர் மொமெண்டம் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த டேட்டாவை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுவோம். மாஸ் ஆஃப் த பால், மாஸ் எவ்வளவு? 1 கிலோகிராம். இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு, பால் எவ்வளோ வேகத்தில் வருது? 10 மீட்டர் செகண்ட் டு தி பவர் மைனஸ் 1. ஃபைனல் வெலாசிட்டி, பால் இப்போ மோதிட்டு திரும்ப ரிட்டன் வரும் பொழுது அதனுடைய வேகம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அதனோட வேல்யூ -10 மீட்டர் செகண்ட் டு தி பவர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா ∆P ஈக்குவல் டு m இன்ட்டு v மைனஸ் u. இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு எம்மோட வேல்யூ தெரியும், வியோட வேல்யூ தெரியும், யூவோட வேல்யூ தெரியும். இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ எம்மோட வேல்யூ எவ்வளவு? 1. வியோட வேல்யூ எவ்வளவு? -10. யூவோட வேல்யூ எவ்வளவு? 10. இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் -10 தான் வரும். அடுத்ததும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -10 தான் வரும். இப்போ -10ஐயும் -10ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -20. லீனியர் மொமெண்டத்தோட யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் டு தி பவர் -1.